பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மிக அவசியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெபம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இரட்சகர். அவர் தான் கடைசி நாட்களில் நம்ம எல்லா அக்கிரமத்திலே பாவத்திலிருந்து மரணக்கட்டிலிருந்து விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் ஜெப வாழ்க்கை என்பது, இந்த ஜெபத்தில் எதெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறதுக்கு 10 தடவை நம்ம பேசுவோம். சார் கொஞ்சம் கொடுங்க சார், சார் கொஞ்சம் பண்ணுங்கள் சார், சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்கள் சார், சார் நான் மாதம் மாதம் கட்டிடுறேன் சார். அப்பா அம்மா கிட்ட ரொம்ப வைரக்கமாக நிற்போம். எனக்கு இது வேணுமா, வேணும்ப்பா, இது கொடுங்க, நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவோம். நண்பர்கிட்ட கேட்போம், புருஷங்கிட்ட கேட்போம், மனைவி கிட்ட கேட்போம், பிள்ளைங்கிட்ட கேட்போம். ஆனால் கேட்க வேண்டிய இடத்துல நாம் கேட்காமலே இருக்கிறோம். இங்கே பைபிள் சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சென்ற காலங்களிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், சென்னை பட்டணத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கார்கள் மூழ்கி போனது. அதில் என்னுடைய காரும் மூழ்கி போயிடுச்சு. மூழ்கி போயிட்டு அவ்வளோ காஸ்ட்லியான காரை கொண்டு போய் காயலாங்கடையில் 1,4 லட்சம் ரூபாய்க்கு விற்றேன். வேறு அதை எடுத்துகிட்டு போனாங்க, அள்ளின்னு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கார் சிக்கி கொண்டது. என்ன செய்கிறது? திரும்ப கார் வேணும். நமக்கு ஜெபிக்க முடியும், ஆனால் காருக்கு எங்கே போகிறது, பணத்துக்கு எங்கே போகிறது? நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவருக்கு பிரியமானவே, கார் என் வீட்டை தேடி வந்தது. கார் எடுத்துக்க சொல்லி என்னிடத்துல ஒருவர் சொன்னாங்க. நானே அதிசயப்படுற தகவல எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நமக்கு ஒரு கார், எனக்கு கார்னா பந்தா காட்டுறதுக்கோ இல்லை நான் பெரிய கார் வச்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கோ இல்லைன்னு பாடவில்லை. நான் ஓடுகிற ஓட்டத்தில், நான் ஓடுகிற இந்த ஊழியத்தில் எனக்கு மிகவும் அதிகமாக பயணம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதுனால, இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஆற்றங்கரையில் ஆற்றுக்குள்ளே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவ்வளோ தூரம் பயணம் செய்து தான் இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யாருக்காக எடுக்கிறேன்னா, அன்பு சகோதரனை சகோதரியை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக எடுக்கிறேன். ஜெபத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கி ஒரு நம்பிக்கைக்குள்ளே வாங்க. நீங்கள் கிறிஸ்துவங்களாக இருந்தால் போதும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்டால் தான், நம்ம ஜெபிச்சா தான் ஜெயிக்க முடியும். சாத்தானை ஜெயிக்க முடியும், உன் சத்துருவை ஜெயிக்க முடியும், உன் பிரச்சனையை ஜெயிக்க முடியும், உன் பிஸ்னஸில் நீ தோல்வி அடைஞ்சின்னா அதெல்லாம் ஜெயிக்க முடியும். நீ எந்த எடுத்தாலும் நீ ஜெயிக்கணும்னா உன் வாழ்க்கையில் ஜெபம் வேண்டும். ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.